வெல்கம் டு எஸ்கே ஸ்போக்கன் இங்கிலீஷ் அகாடமி அண்ட் ஏகலைவ கலைக்கூடம். ஐ எம் யூ சரவணகுமார். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்? பேசிக் ப்ரொனவுன்சியேஷன் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி தான் ஒரு 10 வேர்ட்ஸ் சொல்லி போட்டிருக்கோம். ஸோ இதை பற்றி தான் என்ன பண்ண போகிறோம், எப்படி நம்ம இதை கிளாஸிஃபை பண்ணுறது, எப்படி அதை நான் ப்ரொனவுன்சியேஷன் கொண்டுட்டு வரது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? இப்போ பாருங்கள், ASPECT இந்த வேர்டு எப்படி பண்ணுவோம்? ஏங்கிறது சார் ஆ அப்படி தானே, ஏங்கிறது ஆ, ஏன்னா ஆ அப்படின்னு சொல்லணும். அடுத்து எஸ்க்குன்னு சார், எஸ்னா இஸ் தானே, சரி. அடுத்து பீக்கு என்ன சார், பீக்கு இது, இசிடி ஈக்கு என்ன சார் சவுண்டு, ஏ சிக்கு இக்கு டீக்கு இட்டு இல்லையா, மூணு சேர்த்து இருக்கலாமா? அப்போ இசிடி மூணு என்ன பண்ண, ஈக்கு ஏ சவுண்டு, சிக்கு இக்கு சவுண்டு, டீக்கு இட்டு சவுண்டு இல்லையா? ஸோ மூணுமே எழுதிட்டேன். இப்போ என்ன பண்ணுற, வேர்டை ஒரு வேர்டை எடுத்தோம், தனித்தனி லெட்டர்ஸை பிரித்து போட்டாச்சு இல்லையா? இப்போ அதை மெர்ஜ் பண்ணலாமா? மெர்ஜ் பண்ணால் நம்ம கண்டிப்பாக கிடச்சிடும், ப்ரொனவுன்சியேஷன் கிடச்சிடும். அப்படி தானே? சரி பார்க்கலாமா? பாருங்க, ஆங்கிறது என்ன சார்? ஆங்கிறது வவ்வல் லெட்டர், ஓகேவா? ஸோ வவ்வல் லெட்டர் பிகினிங்கில் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. வவ்வல் பிகினிங்கில் இருந்தால் என்ன பண்ணலாம், காம்பவுண்ட் லெட்டராக இருந்தாலும் வவ்வல் லெட்டராக இருந்தாலும் டேரெக்டாக என்ன பண்ணலாம், நம்ம வேர்ட்ஸில் பிகினிங்கில் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், நம்ம டேரெக்டாக அப்படியே போட்டுக்கலாமா? இப்போ அந்த ஆங்கிறத என்ன பண்ணால அப்படியே போட்டுக்கிட்டேன். அடுத்து இஸ்ஸுங்கிறது என்ன சார்? இஸ்ஸுங்க கான்சன் லெட்டர், இப்புங்கிறது கான்சன் லெட்டர். இப்போ ரெண்டு கான்சன் வந்துருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கான்சன் என்ன பண்ணானே அப்படியே போட்டுக்கணும்னு சொன்னேன், அப்படி தானே சொன்னேன். ஸோ இப்போ இஸ் அப்படியே போட்டுக்கலாமா? இஸ்ஸுன்னு அப்படியே போட்டுக்கிட்டேன். அடுத்து பாருங்க, இங்கே இப்புங்க கான்சன்டா, ஏங்கிறது என்ன லெட்டர் சார்? வவ்வல் லெட்டர். இப்போ கான்சன்ட்டும் வவ்வலும் சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும், அப்படியே காம்பவுண்ட் ஃபார்மாக மாறும்னு சொன்னோம். ஞாபகம் இருக்கா? இப்பு ப்ளஸ் ஏ என்ன சார்? ஏவா? இப்பு ப்ளஸ் என்னது? டே. அடுத்து இக்கு என்னது? இக்கு அப்படியே போட்டுக்குவோம், இட்டு வேணும். அப்புறம் ஆஸ்பெக்ட் என்ன வரும்? ஆஸ்பெக்ட். ஆஸ்பெக்ட் அப்படின்னு தனியாக பிரிக்காம என்ன பண்ணோம், ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். அடுத்து பாருங்க, ADULT ஏக்கு என்ன சவுண்டு? ஏக்கு ஆ. அடுத்து டிக்கு என்ன சார்? டிக்கு இட்டு. திரும்ப ULT என்ன சார்? ஆல்டா. யூக்கு ஆ, எல்டிக்கு இட்டு, அப்படி தானே? அப்போ ULT என்னதான்? ஆல்ட் ஒன்று. மேட்ச் பண்ணலாமா? என்ன வரப்பா? ஆங்கிறது என்ன லெட்டர்? வவ்வல் லெட்டர். அப்படின்னா ஆங்கிறது என்ன அப்படியே போட்டுக்கலாம். இப்போ என்ன வரும்? அடுத்த இட்டுங்கிறது ஒரு கான்சனன்ட், ஆங்கிறது வவ்வல். அப்படின்னா வரும் இது இட்டு ப்ளஸ்ஸா டா, இட்டு ப்ளஸ் வரும் டா. அடுத்து இங்கே என்ன சார்? இல்லுங்கிறது கான்சனன்ட், இட்டுங்கிறது கான்சனன்ட். அப்படின்னா ரெண்டு கான்சனன்ட் அப்படியே போட்டுக்கலாமா? ஆ சரி, சொல்லுங்க சார். ஆ டால்ட், ஆ டால்ட். இது எப்படி சொல்லணும்? அடால்ட். எப்படி சொல்லணும்? அடால்ட் அப்படின்னு சொல்லுமா சொல்லணும். அடுத்து ஈக்கு என்ன சொல்லு? ஈக்கு ஏ, ஓகேவா? அடுத்து எம்முக்கு இம்மா, அகைன் ஈ வந்துருக்கு. அப்போ என்ன சார்? ஈ வந்து நமக்கு ஏ தானே, ஈக்கு ஏ. ஆருக்கு என்ன சார் இருக்கு? ஆ ஈ. அடுத்து ஜி வந்து என்ன சார்? இப்போ தான் சார் பிரச்சனை. இப்போ ஜி வந்துருக்கு சார், நீங்கள் இக்குன்னு சொல்லியிருக்கீங்க, இஜ்ஜுன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இது இஜ்ஜா இக்கா, நான் எப்படி சார் சொல்கிறது? புரியுதுங்களா? அது உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய டவுட் என்ன தெரியுமா சார்? நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது சார், நீங்களே இஜ்ஜுன்னு சொல்லிடுறீங்க, நீங்களே இக்குன்னு சொல்லிடுறீங்க. எந்த இடத்துல சார் இஜ்ஜு, எந்த இடத்துல சார் இக்கு, அதை சொல்ல மாட்டேங்கிறேன். நீங்கள் டேரெக்டாக எழுதும்போது ஈஸியாக எழுதி போட்டு போயிடுறீங்க, அது புரிய மாட்டேங்குதுன்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்க பார்க்குற இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. அவன்கிட்ட நான் கமெண்ட்ஸை ரிப்ளை பண்ணியிருக்கிறேன், ப்ளஸ் இதுலேயும் உங்களுக்கு மற்றவங்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன், பார்த்துக்குங்க. ஒன்றும் கிடையாது, ஒரு வேர்டு எண்டில், ஒரு வேர்டுடைய எண்ட்லையோ இல்லை பிகினிங் இது சார் வேர்டில் எண்டில் வரும்போது, வேர்டுடைய எண்டில் ஜி கூட இ வந்துச்சு அப்படின்னா அது என்ன சவுண்டு தான்? நமக்கு இஜ்ஜு சவுண்டு தான். ஜி கூட இ வந்துச்சு அப்படின்னா அது என்ன சவுண்டு தான்? இஜ்ஜு சவுண்டு தான். அப்போ தான் என்ன வரும் நமக்கு? இந்த ஜிங்கிறது இஜ்ஜு சவுண்டு தான் வரும். லாஸ்ட் வரக்கூடிய இ என்னது? சைலண்ட். லாஸ்ட் வரக்கூடிய இ என்னது? சைலண்ட். சொன்னமா? ஏன் இது இஜ்ஜுன்னு வருது, இக்குன்னு வராம? புரியுதா? ஏன் இஜ்ஜுன்னு வருது, இக்குன்னு வராம? ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, என்னது? ஜி பக்கத்துல இ வந்தால், எங்க ஒரு வேர்டுனுடைய எண்டில் ஜி பக்கத்துல இ வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஜி இஜ்ஜு தான். புரியுதா? சரி, இப்போ மேட்ச் பண்ணலாமா? சொல்லுங்க சார். இப்போ என்ன வரும்? ஏங்கிறது வவ்வலா? இங்க சொல்லுங்க, வவ்வல் வந்து நம்ம டேரக்டா அப்படியே போட்டுக்கலாமா? அடுத்து இம்மு பிளஸ் ஏ என்ன சார்? இம்முங்க கான்சன்ட், ஏங்கிறது வவ்வல். இம்மு பிளஸ் என்னது? மே, ஓகேவா?
அடுத்து இரு இஜ் என்ன சார் பண்ணலாம்ப்பா இதுவும் கான்சனண்டா இஜ்ஜும் கான்சனண்டா அப்போ என்ன பண்ண இது அப்படியே நான் எழுதிங்க இரு இஜ் லாஸ்ட் ஈ சைலண்ட் தானே அவ்வளோதான் முடிஞ்சு சொல்லுங்க ஏ மே இர் இஜ் இப்போ சேர்த்து சொல்லுங்க எம்ஹெச் என்னது எம்ஹெச் அப்படின்னு சொல்லமா சொல்லணும் புரியுதா ஓகே அடுத்து எஸ் என் ஓ யூ டி அதான் இருக்கு எஸ் என் ஓ யூ டி எஸ் என்ன சவுண்டு எஸ்னா எஸ் என்னக்கு என்ன சவுண்டு என்னன்னா என் ஓயூடி எப்படி படிச்சிருக்கோம் அவுட் அவ்வளோ படிச்சோம் ஓயூடி எப்படி படிச்சிருக்கோம் அவுட்னு சொல்லியிருக்கேன் காம்பவுண்ட் சொல்லியிருக்கேன் அவுட் சொல்லுங்க சார் இப்போ என்ன வரும் இஸ் இன் அப்படின்னா சார் வரும் ரெண்டுமே கான்செப்ட் இல்லை அது அப்படியே போடுவோம்னா இஸ் அப்படி போட்டுக்கிட்டேன் அடுத்து இன்னு ப்ளஸ் ஆ இன்னு ப்ளஸ் ஆன சார் என்ன வரும் ஆ இன்னும் ப்ளஸ் ஆனதா நான் என்ன சார் நான் தானே புரியுதுங்களா ஒன்றும் கிடையாது எஸ்ஸுக்கு இஸ் என்னுக்கு இன்னும் ஓயூடியை நம்ம அவுட்டுன்னு படிப்போம் இது நல்லாவே தெரியும் இது பேசிக் வேர்டு இல்லை தானே இது காம்பவுண்ட் லெட்டர்ஸ்ன்னு நம்ம போட்டுருக்கோம் வரும் இஸ்ஸை நான் அப்படியே வச்சுக்கிட்டேன் இன்னும் ப்ளஸ் ஆனது நான் சவுண்ட் எனக்கு வருது நான் போட்டுக்கிட்டேன் ப்ளஸ் என்னது இங்கே ஊங்கிற ஒரு காம்பவுண்ட் லெட்டர் இருக்குது அந்த ஊ என்ன பண்ணேன் அப்படியே நான் எழுதிக்கணும் ஓகேவா அடுத்து இட்டு என்ன வரும் இட்டு என்ன பண்ணால் ஃபஸ்ட் நான் அவுட் ஒன்று வரும் இல்லை சார் யூக்கு இந்த ஊ தானே சார் சொன்னீங்க அப்படின்னா இப்படியே எழுதலாம் இப்படி என்ன இது இஸ்ஸு நான் ஊ இப்போ ஸ்னவுட் இது என்னதான் ஸ்னவுட் அப்படின்னு தான் நமக்கு வரும் புரியுதா சரி அடுத்து பாருங்க ஹைச் யூ ஜி இ சார் ஹச்சுக்கினது இக்கு சவுண்டு தானே ஹச்சுக்கினது இக்கு சவுண்டு தானே அடுத்து யூக்கு என்ன சார் யூ என்னது யூஜ்னு படிக்கணும் சார் என்ன சொன்னேன் யூஜ் ஒன்றும் இல்லை யூக்கு இங்கே பாரு இது பாப்பாடா முன்னாடி கவுல லாங் சவுண்ட் அப்போ யூக்கு லாங் சவுண்ட் என்னது யூ இப்போ லாங் சவுண்டா யூ அடுத்து ஜிக்கு என்ன சார் சவுண்டு இக்கா இஜ்ஜா இப்போதான் பார்த்தோமா ஜி வந்துச்சா இக்ஜா இருக்கா இஜ்ஜு தானே ஏன் பின்னாடி ஈ இருக்குது ஒரு வேர்டு எண்டில் ஜி பக்கத்தில் ஈ வந்துச்சு அப்படின்னா அது இஜ்ஜு சவுண்டு ஈ சைலண்ட் சொன்னோம்ல அதே மாதிரி இங்கே என்ன ஆகும் இந்த ஜி வந்து இஜ்ஜு சவுண்டு வரும் லாஸ்ட் ஈ என்ன வரும் எனக்கு சைலண்டாக மாறிடும் அப்போ சொல்லுங்கப்பா இக்கு ப்ளஸ் யூ வந்து க்யூ இக்கு ப்ளஸ் யூ என்ன வரும் எனக்கு க்யூ அப்படின்னு வரும் இல்லையா அப்போ ஷூ அப்படின்னு வருது இல்லையா ஷூ வருது இல்லாட்டினா அடுத்து இது லாஸ்ட் எனக்கு ஈஜ் இப்படி எழுதலாம் இல்லாட்டி என்ன பண்ணா இல்லாட்டி இப்படி இல்லை அப்படின்னா இந்த மெத்தட் ஏன் சார் இது காம்பவுண்ட் லெட்டர் தானே சார் நம்ம டேரக்டாக இல்லாமல் அப்படின்னா இன்னொரு மெத்தட் இல்லை எப்படி நம்ம ப்ரொனன்ஸ் அப்படி தான் இருக்கும் அப்படியே தான் வரும் இல்லையா என்ன போட்டிருக்கோம் ஹச்சுக்கு இக்கு போட்டிருக்கோமா இக்கு போட்டிருக்கோம் அடுத்து இது காம்பவுண்ட் லெட்டர் என்ன பண்ணுறேன் நான் யூ என்ன பண்ணுறேன் நான் யூ அப்படியே போட்டுக்கிட்டேன் லாஸ்ட் ஈஜ் அது ஹியூஜ் அப்படின்னு அப்போ ஹியூஜ் அப்படின்னு போட்டாலும் சரி இல்லைன்னு இந்த மாதிரி போட்டாலும் சரி லெட்டர்ஸ் எப்படி தான் இருக்கும் சேமாக தான் வரும் ஓகேவா அடுத்து TRAPE டீக்கு என்ன சார் சவுண்டு டீக்கு இட்டு சவுண்டு ஆருக்கு என்ன சார் சவுண்டு ஆருக்கு இரு சவுண்டு APE என்ன சவுண்டு ஏ காமன் சவுண்டுல ஏ லாங் சவுண்டு ஏன்னா இங்கே வவல் இங்கேயும் வவல் இங்கேயும் வவல் முன்னாடி லாங் சவுண்டு அப்போ ஏவோட லாங் சவுண்டு ஏ அப்போ என்ன வரும் ஏ அப்படின்னு வரும் இல்லையா இப்போ சொல்லுங்கப்பா இட்டு கான்செப்ட் இரு கான்செப்ட் அப்போ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன பண்ண அப்படியே வச்சுக்கோண்ணா வச்சுட்டேன் இரு ப்ளஸ் ஏ என்ன சார் ரே அடுத்து லாஸ்ட்ல இப்போ கான்செப்ட் ட்ரேப் வரும் ட்ரேப் வரும் ஓகேவா இட் ட்ரேப்னு சொல்லக்கூடாது ட்ரேப் நம்ம சொல்லணும் ஓகேவா அடுத்து TACKLE என்ன சார் டீக்கு இட்டு தானே ஏக்கு ACK என்னது ஆக் படிச்சோம்னா ACK ஆக் ஒன்று படிச்சிருப்போம் காம்பவுண்ட் லெட்டரில் முதல் லெட்டர் இருக்கா இல்லையா காம்பவுண்ட் லெட்டர்ஸில் முதல் வீடியோவில் முதல் லெட்டரே என்னன்னா முதல் காம்பவுண்ட் லெட்டர்ஸு இதுதான் ACK தான் இல்லையா ACK எப்படி படிப்போம் ஆக் ஒன்று இப்போ அடுத்து எல்லுக்கு என்ன சார் எல்லுக்கு இல்லை லாஸ்ட் ஈ முடிஞ்ச நமக்கு சைலண்ட் இப்போ சொன்னாப்பா இட்டு ப்ளஸ் என்ன சார் டா அப்போ டா லாஸ்ட் என்ன இருக்குது இக்கு இருக்குது காம்பவுண்டு இல்லை காம்பவுண்ட் டாக்கிள் என்ன வரும் டாக்கிள் அப்படின்னு ஏதாவது டாக்கிள் அம்சம் படிக்கணும் ஓகேவா டாக்கிள் சொல்லி படிக்கணும் கீ சவுண்டு வராது டேக்கிள் கிடையாது டேக்கிள் கிடையாது டாக் டாக் அப்படின்னு வரும் புரியுதா ஓகே அடுத்து பாருங்க என்ன கொடுக்குறாங்க DUMP டிக்கு என்ன சார் சவுண்டு டிக்கு இட்டு சவுண்டு UMP கொடுத்துருமா
யூக்கு ஆ, எம்னா இம்மு, பின்னா இப்பு. காம்பவுண்ட் லெட்டர் வரும்ல, இப்போ யூஎம் என்ன பண்ணலாம்? டேரக்டாக வரும்ல, ஆம்ப். என்ன வரும்? யூஎம்பியை தனித்தனியாக பிரிச்சு தான் பண்ணேன். அம்புன்னு காம்பவுண்ட் லெட்டரே கொடுத்துட்டேன். அப்படின்னா அது ஆம்ப் அப்படின்னு வருது. இப்போ சொல்லுங்க சார், இட்டு ப்ளஸ் ஆ என்ன சார் சவுண்ட் எனக்கு வரும்? இட்டு ப்ளஸ் ஆ என்ன வரும் எனக்கு? டா. இப்போ டா, இம், இப் ரெண்டுமே கான்சோன் தானே, ரெண்டு கான்சோன் அப்படியே போட்டுருக்கேன். அப்போ டம் என்ன வரும்? டம் அப்படின்னு வரும். அடுத்து EXIST இல்லையா? ஈக்கு என்ன சவுண்டு? EX ரெண்டு வருமா? EX அப்படிமா? எக்ஸ் அப்படிங்களா? எக்ஸ் அப்படிமா? எக்ஸும் பிடிப்போம். அப்போ ஈக்கு ஏ சவுண்டு, சாரி EX. என்ன ஈக்கு ஏ சவுண்டு, இக்ஸ் என்னது? எக்ஸுக்கு இக்ஸ் அப்படின்னு வரும் இல்லையா? அடுத்து IST என்ன சார்? இஸ்ட். நம்ம IST என்ன சவுண்டு? ஈஸ்ட் அப்படின்னு பண்ணிப்போம். இப்போ சொல்லுங்க சார், என்ன சார் வரும்? எக்ஸ் என்ன பண்ணுவோம்? இப்போ எக் அப்படி வச்சுக்கோமா? எக் அப்படி வச்சுக்கிட்டேன். ஏன்னா ஏங்கிறது ஒரு வவல். ஸோ வவல் ட்ரெட். அடுத்து இக்குங்கிறது கான்சனண்ட்டு, இஸ்ஸுங்கிறது கான்சனண்ட்டு. ரெண்டு கான்சனண்ட் ஃபர்ஸ்ட் கான்சனண்ட்டாக அப்படியே வச்சுக்கிட்டேன். அடுத்து இஸ்ஸை போட்டுக்கலாமா? இஸ்ஸை போட எதை பார்க்கணும்? அதுக்கு முன்னாடி ரெண்டு லெட்டர் பார்க்கணும். இது என்னது? வவல் இல்லையா? அப்போ இது கான்சனண்ட், இது வவல். அப்போ கான்சனண்ட் வவல் சமமாக இருக்கும். காம்பவுண்டாக மாறுமா? இஸ்ஸு ப்ளஸ் என்னது? சி. என்ன வரும்? சி. லாஸ்ட் என்னது? இஸ் இருக்குது, இட்டு ரெண்டுமே லெட்டர் எனக்கு கான்சனண்ட் லெட்டர். அப்படின்னா பண்ணலாம், ரெண்டுமே கான்சனண்ட் அப்படியே போடலாமா? இஸ்ட் அப்படியே போட்டுட்டேன். அப்படின்னா அது எக்ஸிஸ்ட். என்ன வரும்? எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லி படிக்கணும். அடுத்து என்ன வரும்? SURDIVE. என்ன பண்ணணும்? எஸ் என்ன சவுண்டு? எஸ்ஸுக்கு வழக்கம் போல இஸ் சவுண்டா? UR என்ன சொல்லிக்கோ? UR. யூக்கு ஆ சவுண்டு, ஆருக்கு இது சவுண்டு. அப்போ என்ன வரும்? ஆர் அப்படின்னு வருமா? ஆர். அடுத்து டிக்கு இப்பு சவுண்டு. பிக்கு என்ன சவுண்டு? இப்பு சவுண்டா? IBE. IBE காம்பவுண்ட் லெட்டர் போட்டோம்ல, IBக்கு என்ன சவுண்ட் கொடுத்துருக்கோம்? ஐ அப்படின்னு கொடுத்தோம். என்ன கொடுத்தோம்? ஐ அப்படின்னு தானே கொடுத்தோம். அப்போ ஐ அப்படின்னு காம்பவுண்ட் லெட்டர்ஸ் வீடியோ கொடுத்துருங்க. காம்பவுண்ட் லெட்டர்ஸ்னு வீடியோ கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 4-5 வீடியோக்கு மேலே காம்பவுண்ட் லெட்டர்ஸ்னே கொடுத்துருக்கோம். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஏன்னா எதுக்கு எடுத்தாங்கன்னா ஒரு சில இடத்துலலாம் இது காம்பவுண்ட் லெட்டர் வேர்டு, இது பபுள் லெட்டர் வேர்டு, இது கான்சனன்ட் லெட்டர் வேர்டு, இந்த இடத்துல லாங் வவல், இந்த இடத்துல ஷார்ட் சவுண்டு, இந்த இடத்துல லாங் சவுண்டு, இதெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க சொல்கிறோம். அப்படின்னா எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோ சொல்லி கொடுத்துட்டு தான் என்ன பண்ணிருக்கணுமா இது பண்ணுறோம். இப்போ இந்த வீடியோஸ் சரியாக புரியலை அப்படின்னா என்ன பண்ணுறீங்க? ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துட்டு டே 1 டே 2 டே 2 ஆர்டராக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். இல்லை ஏன்னா அதோட பேஸில் தான் நமக்கு வந்து திடீர்னு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு சில கன்ஃபியூஷன் ஆகலாம். ஓகேவா? சரி, அதை பார்த்துட்டு பாருங்கள், புரியலன்னா இன்னும் கிளியராக புரியும். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம மெர்ஜ் பண்ணலாமா? இஸ்ஸு அது இஸ்ஸு என்ன சார்? இஸ்ஸு கான்சனண்ட்டு, ஆகிறது பபலா. இப்போ நான் ஒரு இஸ்ஸு ப்ளஸ் என்ன வரும்? ஷாவா. அப்போ சா. அடுத்து இருங்கிறது என்னது? கான்சனண்ட்டு. இப்புங்க கான்சனண்டா? அப்படின்னா போகிறேன் ஃபர்ஸ்ட் கான்சனண்டா அப்படியே போட்டுருந்தா இது அப்படியே போட்டுக்கிட்டேன். அடுத்து இப்பு கான்சனண்டா ஐ பபலா. அப்படின்னா வரும் நமக்கு இது இப்பு ப்ளஸ் என்ன வரும் எனக்கு? பை அப்படின்னு வரும். அடுத்து லாஸ்ட் சார் இருக்குது இவ்வா. இப்போ கான்சனண்ட் அப்படியே போட்டுக்கலாமா? அப்படின்னா வரும் இவ்வா அப்படி போட்டு. அப்படின்னா சார் வாய். அப்புறம் சார் வாய் அப்படிங்கிறத சார் வாய் அப்படின்னு எப்படி படிக்கணும் சார்? சார் வாய் அப்படின்னு சொல்லி படிக்கணும். ஓகே கைஸ், இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பண்ண அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து உங்கள் குழந்தைக்கு காட்டுங்க. ஏன்னா ஒரு குழந்தைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வம் என்ன அப்படின்னா அது கல்வி செல்வம் தான். நம்ம என்ன பண்ணுறோம்? படிக்கிறதுக்காக பெரிய பெரிய ஸ்கூலில் சேர்க்குறோம். நம்ம பெரிய ஸ்கூலில் சேர்க்குறோம், சின்ன ஸ்கூலில் சேர்க்குறோம், கவர்மெண்ட் சேர்க்குறோம், அதெல்லாம் எதுவுமே விஷயம் கிடையாது. எந்த ஸ்கூலில் சேர்த்தாலும் ஃபஸ்ட்டு அந்த குழந்தைங்க என்ன பண்ணுங்க? ரீடிங் ப்ராக்டிஸ் கொடுங்க. ரீடிங் ப்ராக்டிஸ் கொடுத்தீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தை என்ன பண்ணிடும்? நல்லா படித்து சொசைட்டியில் சர்வே பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செய்து உங்கள் குழந்தைய காட்டி உங்கள் குழந்தையோட ரீடிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ண வைங்க. உங்களுக்கு ஏதோ சந்தேகம் அப்படின்னா என்ன பண்ணுறோம்? நம்ம இப்போ கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பர்ஸ் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு சந்தேகம் எதாக இருந்தாலும் நான் இமீடியட்டாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வி வில் see the next video.